Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 853 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பெரிய அலை ஒண்ணு வந்துச்சு. அந்த அலையே படுபயங்கரமா இருக்குது. அதுக்கு மேல அந்த பிக் மாம் வந்து நின்னுகிட்டு பேத்தனமா ஆடிட்டு இருக்கா. ஆலையும் மூஞ்சையும் நாக்கையும் பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இருக்குதுன்னு. ஆக்சுவலா இது நார்மல் கடல் அலையே கிடையாது. அந்த கேண்டி வாயா இருக்கான்ல அவன் பார்த்த வேலைதான் இது. அது மட்டும் இவங்கள மொத்தமா கவர் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான், டோட்டலாவே காலி. லூஃபியாலையும் இப்ப எதுவும் பண்ண முடியாது. சரி பூஸ்ட யூஸ் பண்ணி பறந்துடலான்னு பார்த்தா அதுக்கு கோலா வேணும். போன பூஸ்ட்லயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. கேரட் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா பெட்ரோ அவன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்களை காப்பாத்தினான். அவன் பண்ண தியாகத்துல அந்த லூசு பைய பெரஸ்பரோ தான் சாகல. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் தப்பிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் இப்ப இல்ல. சோ என்ன பண்ணலாட்டு எல்லாம் பதறும் போதுதான் ஜிம்பை அப்படியே பொறுமையா யோசிச்சு எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவா கேளுங்கம்மா. அப்போ பிக் மாம காட்டுறாங்க. கேக்குன்னு கத்திக்கிட்டே நேரா கீழே வரான். பெரஸ்பரோ பார்த்துட்டு வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு எவ்வளவு சொல்லுவான். நீங்க இவ்வளவு வேகமா போனீங்கன்னா கேக்கு கடல்ல கொட்டிரும், அப்புறம் உங்களால சாப்பிட முடியாதுமா. அவ கேட்க மாட்டான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு கைத்தெல்லாம் எடுத்து கட்டிட்டு ஜிம்பை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. இது போதும், மிச்சம் நான் பாத்துக்கிறேன்மா. ஆக்சுவலா ஜிம்பை சிங்கிள் ஹேண்டடா இந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ண போறான். ஏன்னா இப்ப இவங்க பண்ண போற சர்க்கஸ்ல எல்லாரும் சேஃப்டியா இருக்கணும். அதுக்காக தான். ஏன்னா இப்ப சவுத் சைட்ல இருந்து ஒரு பயங்கரமான விண்ட் ஒன்னு வந்துட்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜிம்பை எஸ்கேப் ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த மேட்டரை சொன்ன உடனே எல்லாருமே பதறுவாங்க. என்னையா என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டா நம்மளுக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே. ட்ரை பண்ணாம இவங்க சும்மா இருந்தாலும் சாகத்தான் போறாங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி சத்தாவாச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதனால எதுவா இருந்தாலும் பாத்துலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிரீன் ரூமுக்குள்ள என்ட்ராக போறோமா. அந்த டைமுங்கும் போது பிக் மாம் சும்மா பிச்சுக்கிட்டு வருவான். கேட்க குறான்னு இவன் காத்துக்கு ஏத்த மாதிரி கண்ணா பின்னா இழுத்து கப்பலை தசை திருப்பிட்டு இருப்பான். இங்க இவங்களுக்கு கிரீன் ரூம்னா என்னன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம கப்பலே ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒண்ணும் இல்லாட்டி லெப்ட் ரைட்னு எலையாச்சும் போகணும். அப்படி போனாலுமே உசுருக்கு ஆபத்து தான். ஆனா இவன் டைரக்டா அந்த வேவ நோக்கி போயிட்டு இருக்கான். என்ன ஜிம்பை மூளையில குழம்பு போச்சான்னு கதறுவாங்க. ப்ரூக் பார்த்துட்டு கிரீன் ரூம்னா நீ ஹெவனத்தான சொல்ற, அப்படின்னா நாங்க எல்லாருமே சாக போறோமான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவான். சாப்பரு ஒரு வழியா நான் டாக்டர் ஆயிட்டேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு சாகரோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். இப்படி ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம்பை எல்லாரும் கப்பலை டைட்டா புடிச்சுங்கன்னு சொல்லி டைரக்டா கப்பலை கொண்டு போய் அந்த வேவ்ஸ்குள்ளே விட்டுருவான். இங்க லூஃபி பார்த்துட்டு பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கதறுவான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதே நேரம் இங்க நம்மால காட்டுறாங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா என்ன அவங்க இருக்க இடமே கலரா இருக்குது. மெயினா பச்சை கலரு. நம்மாளுக பார்த்துட்டு ஓ இதுதான் ஹெவனா, நல்லா பச்சை பசேல் இருக்குதும்பாங்க. ஆனா மூலகட்டவங்களா கிரீன் ரூம்னா அது வேற ஒண்ணும் இல்ல, வேவ் ரூம்பாங்க. அதாவது வேவ்ஸுங்க எல்லாம் கண்ட மினிக்கு கொலாப்ஸ் ஆகும் போதுதான் அதுக்கு நடுவுல இது ஃபார்ம் ஆகும். ஃபிஷ்மேன் ட்ரைபர்ஸ் அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வேவ்ஸ்ல தான் விளையாடுவாங்களாமா. ரொம்ப ஜாலியா இருக்கும்னு வேற சொல்லுவான். அட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா? வேற ஒண்ணும் இல்ல, அந்த வேவ்ஸுக்கு நடுவுல ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் அலைக்குள்ள சர்ஃபிங் பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் நம்ம தலைவன் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு நமி நல்ல நேவிகேட்டர் இருந்த உடனே இவங்களால ஈஸியாவே இந்த வேலையை பண்ண முடியுது. ஷிப்பும் இவங்களுக்கு ஏத்த மாதிரியே கண்ட்ரோல் ஆகுதா. அதனால ஜிம்பைக்கு இந்த வேவ்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆறது ஈஸியா தான் இருக்குது. நமி சாப்பரு ப்ரூக்குன்னு யாராலையுமே இதை நம்ப முடியல. வேற லெவல்ல ஜிம்பை மாஸ்க் ஆடிட்டான் போங்க. அப்படின்னா நம்ம சாக மாட்டோம், தப்புச்சண்டா சாமின்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஜிம்பை மட்டும் இப்படி ஒரு மாசான சம்பவத்தை பண்ணல, எல்லாத்துக்கும் சம்பவம் ஆயிருக்கும். இப்படி நம்மளுக்கு எஸ்கேப் ஆனதை பிக் மாமும் சரி பெரஸ்பரோவும் சரி நோட் பண்ணவே இல்ல. பெரஸ்பரோலாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான். அவ்வளவுதான், அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா கடலையே மூழ்கிட்டாங்க. என்னோட பொய்யால ஸ்டார் ஹேட்டோட க்ரூவையே நான் காலி பண்ணிட்டேன்னு அவனுக்கு செம ஹாப்பி. உடனே இந்த மேட்டரை கட்டகுரி கிட்ட சொல்லுவான். அவங்க எல்லாம் காலி, இனிமேட்டு அவன் மட்டும் தான் பெண்டிங்க, அவனை நீ பாத்துக்கன்னு. இங்க லூஃபி பதறிட்டு இருப்பான். நமி சாப்பரு ஜிம்பை என்னாச்சுன்னு யாருகிட்டையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏன்னா எல்லாம் தப்புஸ்டோன்னு ஜாலியா ஆட்டம் போட்டு இருக்காங்களே, அதனால இவன் பேசுறத நோட் பண்ணல. இதுல வேற ப்ரூலி பில்டப் பண்ணுவான். சே நாங்க ஷிப்புக்குள்ள என்ட்ராயி எல்லாத்தையுமே துடிக்க கொள்ளலான்னு பிளான் பண்ணோம். ஆனா அவசரப்பட்டு பெரஸ்பரோ மொத்தமா காலி பண்ணிட்டான். சரி அந்த பிளானையே நாங்க கைவிட்டுறோம், அதான் அந்த கப்பலே முங்கி போச்சே, இதுக்கப்புறம் என்ன பண்றது, வேஸ்ட்பா. ஆனா கண்ணாடியில அவங்க பார்த்துட்டு கப்பல் ஒண்ணு கடலுக்கடியில் இருந்த மாதிரி இல்லையம்பாங்க. அப்படின்னா எதுவும் சரியில்லையே, மறுபடியும் கொளுத்தி விடுங்க அப்ப தெரிஞ்சிரும்பா. உடனே அட்டாக் பண்ண போவாங்க. அந்த டைம் நமி வந்து ஒரே போட்டு கண்ணாடியை சில்லா செதற விட்டுருவா. ஆக்சுவலா நமி தான் வந்து உடைச்சான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா உடஞ்சு போச்சுன்னு ஷாக் ஆயிருவாங்க. சோ தப்புச்சிட்டாங்க. கண்ணாடியை பிரேக் பண்ணிட்டான். ஆனா லூஃபியை திருப்பி கூப்பிட்டு வரணுமே, எதுக்காக இப்படி பண்ணன்னு எல்லாம் மாத்தி கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. லூஃபி என்ன சொன்னா, இவங்க சேஃப்டியா இருந்தா மட்டும்தான் அவனால போக்கஸ் பண்ணி அங்க சண்டை போட முடியும். இவங்களை காப்பாத்தணும்னு போராடிட்டு இருந்தானா அவன் இவனை போட்டு துவச்சுதான் எடுப்பான். லூஃபி எப்படி வந்துருவான், அவனை காப்பாத்தணும்னா இந்த கப்பல்ல இருக்க எல்லா கண்ணாடியும் உடைங்க, இது கேப்டனோட ஆர்டர் அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆவாங்க. இப்ப லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஆளுங்க எல்லாருமே அங்க சேஃபா இருக்காங்கன்னு. அந்த டைம் அந்த கேட்டகரியை பார்த்துட்டு ஒரு லுக்கு விடுவான் பாருங்க. என்னடா என்ன அடிக்கிற மாதிரியே லுக்கு விடுறேன்னு அவன் ஒரு சைடு லுக்கு விடுவான். சோ இப்ப லூஃபி எந்த ஒரு கவலை இல்லாம பெர்ஃபெக்ட்டா 1-to-1 சண்டை போட போறான். என்ன ஆக போகுது, யார் மண்டையெல்லாம் உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.